அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம், நேர பார்த்தா அப்படி சந்தோஷப்படுவோம். ஆனா அந்த கிருஷ்ணா அப்படின்னு உடனே அதை சொல்லுவா அண்ணா குழந்தைகள அப்படி யமுனையில வந்து உட்காந்து காக்கா காக்கான்னு கத்தினா காக்கா எல்லாம் வந்துடுமா. அதே மாதிரி ஒரு குயில் மாதிரி குயில்னா குயில் வந்துடுமா, மயில் மாதிரி கத்தினா மயில் வந்துடுமா. சரி எப்படி இப்படி கத்தணும்னு தெரியாதா? இந்த தாமதாம மாதா ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இப்படி மான் குட்டி மாதிரி குதிச்சு ஆடினோம்னே இந்த கோபிகை அவ்வளவுதான் அப்படியே இருக்கிறா. இவன் என்ன பண்றாங்க வந்து இவகிட்ட இப்படி இப்படி பண்றான். அது பக்கிரே இல்லை, இங்க போயிட்டு இதான் சமயம். குண்டலத்தை போட்டு விட்டு அழகு பாக்குற. அது மட்டும் இல்ல, சாரு சம்பக நாசா மௌக்திக மூகுதி போட்டு ஏன் தெரியுமோ, அல்லாது குழந்தை பொன் குழந்தை இல்ல, அதனால மூகுதியும் போட்டு விட்டு யசோதை அழகு பாக்குறாங்க. அப்புறம் அடுத்த வரியில பாண்ட வேண்டாம் பண்ணோம் விக்ரம பலம். அவனுக்கு கிருஷ்ணனுக்கு பலம் ஈடு கிருஷ்ணன் தான். விதி சக்கராதி கையில சக்கரத்தை வச்சுன்னு இருந்தாலும் யாருக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுங்கிறது அவனோட வேலை. அது மட்டும் இல்ல, அடுத்தாத்துக்கு போனோம்னே இந்த கோபி தான் இருக்கும். தாம் தூம்லாம் குடிக்காது. உன்னோட அண்ணா பலராமனே அழைச்சிட்டு வந்து சேர்ந்து ஆடுன்னு சொல்லி இப்படி நாலூருமே நீங்க பொழுதுற ஒண்ணுனா அந்த குழந்தைய வளர்த்துருந்தது அழகா பார்த்தோம்னா யசோதையை பார்த்தா யாருக்குதான் மனசு சந்தோஷப்படாது. அடுத்த வரியில பாடுற சாது சாது பிரித்தமிக. அவர் ரொம்ப சாது சார் சொல்றோம் இல்லையா, அவர் ரொம்ப நல்லவர் அர்த்தம். அதனால பகவான் நமக்கு நல்லதை மட்டும் தான் கொடுப்பாராம். நம்ம ஏதாவது தப்பா நினைச்சா கூட அதை கொடுக்காம நல்லதை மட்டும் சாது சாது பிரித்தமிக. அப்படி அந்த கிருஷ்ணன பாதத்தை புடிச்சுட்டோம்னாக்க இந்த லோகமே சாதனமாயிடும். அப்படிலாம் பாடி கடைசியில என்ன பண்ற நாரதாதி முனியே Thank you.
நாரதாதிகள்லாம் உன்னை பிரமாதமா பாடியிருக்காமா. உன்னை எப்படி பாடியிருக்காங்கம்மா நாரதாதிகள்லாம்? அப்படி பாடின உன்னை நானும் பாடுறேன். எவ்வளவு பவ்யமா சொல்றாங்க நாராயணனுடைய தரங்கம் சொல்லுவார் ஸ்ரீ குருநாதர். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அது. அப்பேற்பட்ட ஒரு உசந்த பக்தியை கொடுத்த நாராயணத்தின் எதிகளா இருந்தாலும் விஜயகோபால எதிகள் எப்படி தசமஸ்கரணம் முழுக்க விஜயகோபால தரங்கத்துல கொடுக்கிறாரோ நாராயண தீர்த்தர் ஃபுல்லா கொடுத்திருக்காரு. அப்படியே நாராயண தீர்த்தர் தரங்கம் ஃபுல்லா அதுமே தசமஸ்கரணம் முழுக்க வருவாங்க. ருக்குமணி கல்யாணம் வரைக்கும் பாடி முடியும். அப்பேற்பட்ட ஒரு உசந்த விஷயம் அப்படி கொடுத்த அந்த நாராயண தீர்த்தர் தன்னை எப்படி படிக்கிறார்? நாரதாதி முனிகள் தான் பாடினவன நானும் பாடுறேன். ஸ்ரீமன் நாராயண அப்படி வளர்ந்து அந்த கிருஷ்ணனை பார்த்து எல்லாரும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கிருஷ்ணனை பத்தி சொன்னா கூட கிருஷ்ணனுடைய ஒரு பாவத்தை பார்க்கறது அந்த கோபிகளால ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு கோபி ஓடி வந்து சொல்றா, அம்மா இந்த கிருஷ்ணனை நாங்க பழக்கணும்ல, இந்த கிருஷ்ணனை பெத்தவரி நீ எவ்வளவு வசந்தம். ஒரு குழந்தை வெளியில தெரியணும்னா இந்த அம்மாவுடைய வளர்ப்பு உண்மையா இருந்தாதான் முடியும். முதல்ல வளர்க்கறது அப்பா தான் கூட அம்மா தான் முழுக்க முழுக்க வளர்க்கறது குழந்தை. அப்பேற்பட்ட அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை நீ வளர்த்துருக்க. உன்னோட தபசுக்கு ஈடு என்னமா இருக்கு? நீ ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்க. என்ன
ஆ